காய்ச்சலா? இல்லை மறுபடியும் சொல்கிற மாதிரி ஆக்டிங் விடுறியா? ஹலோ ஹைஸ், குட் மார்னிங், வெல்கம் டு மை அதர் நியூ vlog. அப்பா குழந்தையாட்டம் பண்ணிட்டு ஏய் எப்படா எழுந்திருப்பீங்க? அம்மா எந்திரியம்மோ, விடிஞ்சே போச்சு. எனக்கு இல்லை மதம் நின்றுட்டுனா இப்போ பஸ் விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் ஓய் அதெல்லாம் தின்னுச்சு. ராமுக்கு போட்ட சாப்பாடு ராம் திங்கலை. ராமுக்கு போட்ட சாப்பாடு அத்தான் தின்னுட்டு இருந்துச்சு. எந்திரிப்பா, டீ குடிச்சுட்டு மறுபடி படுத்துக்கிட்டா அப்பா பாருமா, டீ குடிச்சுட்டு மறுபடி படுத்துக்கிச்சு. கௌசி கிளம்பிட்டாளா? கௌசி கிளம்பிட்டாளான்னு கேட்டேன், நீ பாட்டு வந்துட்டே. சாயந்தரம் எப்படி வருவா? அப்புறம் அம்மா வேணும் நடிக்கிறா அப்படி நீ நினைக்கிற, ஆனா அம்மா நடிக்கிறதில்ல. அம்மா போலாம் ஓனாராம் 100%. ஓகே தேங்க்ஸ். ஒன்னே 2 ஐஸ் நீங்க என்ன வருது? சக்கரை 1 கிலோ. சரி, முருகு 2 ரூபாய். ஒன்னே 2 ஐஸ் திங்க சொன்னா, 2 ஐஸ் கொய்யாக்காரம் திங்க சொன்னா. இப்போ சளி பிடிச்சிட்டு அழுந்துட்டு இருக்கிற. அவ்வளவுதான் மத்தியமா காசு கொடுத்தாடி சரி சரியாயிடுச்சு. காலையில ஒரு பிக்ஸ் அந்த டப்பி இருக்கும்ல, பிக்ஸ் மாத்திர சாப்பிடுங்க. என்ன டப்பி? அம்மா ஆக்டிங் பண்ணிட்டு வந்து என்ன சொன்னா, அப்பா கிட்டப்பா 2 பேருக்கு யாரை கூட்டு போனா சூப்பு சில்லி திங்கணுமா. அப்ப தின்னாதான் அம்மா இன்னொன்னுக்கு இது டிப்ரெஷன் சளி இது. சத்தியமா நீ போய் திங்கா, நான் எதுவுமே சொல்ல, சும்மா சொன்னேன். சத்தியமா நான் எதுவுமே சொல்லல, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். போய் சக்கரை வாங்கிட்டு அது கூட டிக்கி என்ன வருது போய் விக்ஸ் வாங்கிக்கலாம் அப்போதைக்கு, அப்புறமா சோப்பு குடிச்சிக்கோ. காய்ச்சலா? இல்லை மறுபடியும் சொல்கிற மாதிரி ஆக்டிங் விடுறியா? ஏய் என்னதுக்கு பிடிச்சிக்கல்றா? ஏய் நீங்கள் வந்து எதுவுமே பண்ண வேண்டாங்க, நானே வண்டி ஓட்டிக்கிறேன். அப்பா கிட்ட வாங்கின காசு எடுத்துட்டு போய் வீடியோல போயிட்டு உண்டியல்லதான் வச்சேன். உண்டியில் வச்சா 2 ஐஸ் வாங்கினியா? நான் சத்தியமா ஐஸ் அன்னைக்கு 30 ரூபா அது நீ வாங்கி தந்ததுதான். அப்பா கிட்ட காசு வாங்கினா, அதெல்லாம் நான் எதுவுமே செலவு பண்ணல. அம்மா கிட்டே கொடுக்கல. அப்புறம் அங்க தண்ணி கட்டும் போது ஒரு இது காசு 40 ரூபா கிடைச்சிச்சேன், அதுவும் வச்சிருக்கேன். நீ அந்த கார்டு பத்தி எடுத்த 50 ரூபா இருக்கு தெரியுமா தண்ணி கட்டினப்ப. இந்த ஜார்ஜ் போட்டு எவ்வளோ? நம்ம ஆஸ்பத்திரி போகலாமா கோணாரம் போகலாமா? கோணாரம் சூப் குடிக்குமா, சூப் வாங்கி கொடுத்துரு. அப்புறம் ஒரு செட்டு மாத்திரை வாங்கிக்க, மெடிக்கல் கூட்டிட்டு போய் வாங்கிக்க. அப்புறம் மீனாம மீன் வாங்கி கொடுத்துரு. இந்த மீன் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மாத்திரை வாங்கிட்டு வரட்டு, அப்புறம் மீன் வந்துருச்சு. அம்மா டானிக்லாம் உனக்கு தரவே மாட்டாங்க. உனக்கு டானிக் தர மாட்டாங்க, நீ காமெடி பண்ணிட்டுக்காத. அம்மா தரமாட்டாங்க. வேணாம், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஊசியே போடு, டாக்டரை பார்த்து. சரி, நான் ஊசியை போட்டுக்கிறேன். நான் ஊசி தான் போடணும். சரி போ, வண்டிட்டு வா, தண்ணி குடிச்சிட்டு வரேன். வா போகலாம். மாடி என்ன பண்ணுறான் மொத்த மேலே?
போலாமா போலாமா? வீடியோ எடுக்காத நான் இருக்குறேன். இருட்டா? போலாம் சரி மணி பாய். அண்ணா போதும் மணி பாய். உங்கள் பேர் மேலே பேர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீ நிலாவுக்கு பக்கத்தில் அழாலையா? ஒரு பாக்கணுமா இல்லை அம்மு செம்மையாக இதுலம்மா. அண்ணா போட்டோ நான் பார்க்கலாம். போட்டாலும் நம்ம ஃபோனில் தெளிவாக வராதம்மா. நிலா கடல் அலை மாரி இருக்குது மேகம். நட்சத்திரத்து பாரு. இங்க மேகம், இது நிலா, அப்புறம் கொஞ்சம் பூமி, நட்சத்திரம். நிலா பற்றி எவ்வளோ வெளிச்சம். ஆனால் எனக்கு தெரியுது அந்த கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கண்ணே சுத்தமாக தெரில. போன காலு வேகமாக இருந்துச்சு என்னாச்சு அத்தம் தெரியல. கவசிட்டு தான் படுத்துது. நிலைய போச்சுன்னு தான் நினைக்கிறேன். எங்கே இருக்குது போன கவசிக்கிட்டு இருக்குது. கட்டில் கடி படுத்துக்கிட்டு இருக்குது. அன்னைக்கெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சாயா? இந்த பாரு இப்போ நல்லா தான் நடக்கிறா. கவசி போன நல்லா தான் நடக்குது. அன்னைக்கு வீங்கி போச்சா? அது வந்து அது எங்கேயும் மரத்துலேருந்து கீழே விழுந்துச்சா இல்லை வேட்டைக்கு போய்க்கு எங்கேயும் விழுந்துருச்சான்னு தெரியல. காலெலாம் அப்படி வீங்கி போச்சு. முன்னாடி கால் நொண்டி தான் நடந்துச்சு. தூங்கலை பூனை கிட்ட போட்டு தானே கவசி படுத்துக்குவா. கவசிக்கு என்ன வேலை பூனை மேய்க்கிறதுட்டேன். சோறு திங்கணும். கவசி பூனை மேய்க்கிறா, நீ கோழிஞ்சு ஆடெலாம் மேய்ச்சிட்டு இருக்கிற. கோழிஞ்சு பேர் கமுத்தறியா என்ன பண்ணுற? கமுத்துட்டா? சேஃப்டி தான் முக்கியம். இருட்டில் போகிறோம். நான் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு எப்படி ஒரு 4-5 கிலோமீட்ரு, எப்படி ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அங்கே போய் தான் எதாக இருந்தாலும் மெடிக்கல் போகிறனாலும் அங்கே தான் போகணும், ஹாஸ்பிட்டல் போகிறனாலும் அங்கே தான் போகணும். ஸோ அப்புறமேட்டுக்கு இருட்டில் போகிறோம், அதனால் நீ வீடியோ எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் அம்மு கூப்பிட்டு போய் அப்புறம் அம்முவே செல்ஃப் டிசிஷன் எடுத்துக்கிட்டா. வீட்டில் வந்து எல்லாம் ஊசி போட்டுக்க தான் சொன்னாங்க. அம்மு வந்து எனக்கு ஊசி போகிறது பயமாக இருக்குது, நான் டானிக் சிறப்பு வாங்கிக்கிறேன்னா. அம்மு வந்து சின்ன குழந்தைனாலும் குட்டியாக இருக்கிற குழந்தைங்க, ஒரு வருஷம் உள்ள இருக்க குழந்தைங்க தான் எனக்கு தெரிஞ்சு சிறப்பு தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 வயசு வரைக்கும் சிறப்பு தருவாங்க. ஆக்சுவலி அம்முக்குலாம் அது சிறப்பு தரமாட்டாங்க. அம்முக்கு வந்து வயசு ரொம்ப அதிகமாகிடுச்சுல. சின்ன குழந்தைலேயும் கொஞ்சம் பெரிய குழந்தை அம்மு. அதனால் அம்முக்கு சிறப்பு தரமாட்டாங்க. அம்மு நீ வந்து ஊசி தான் போட்டாகணும் அப்படின்னு சொன்னோம். அம்மு வந்து நான் ஊசி போட மாட்டேன், நான் வந்து டேப்லெட் வாங்கிக்கிறேன், சூப்பு குடித்து சரி பண்ணிக்க அப்படின்னா. ஆட்டுக்கால் சூப்பு. சரி எனிவே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கால் சூப் வாங்கிக்கிறது, டேப்லெட் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டேன். அப்புறமேட்டுக்கு அம்மு ஓகே நல்லாயிரும், சரி எல்லாம் ஓகே நல்லாயிரும் தான் நினைக்கிறேன். அதாவது அம்மு ஒரு அத்லட்டிக் ப்ராக்டிஸில் இருக்கா இல்லையா, அதனால் வந்து ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். பார்த்ததுக்கு ஃபீவரு ப்ளஸ் சளி. ஃபீவருக்கு வந்து டேப்லெட் வாங்கிட்டோம், சளிக்கு தான் ஆட்டுக்கால் சூப்பு அம்முவே செல்ஃப் டிஸ்னத்தால். ஸோ அதனால் அத்லட்டிக் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அங்கே டெய்லியும் ஒரு ரன்னிங் ஓடிய ப்ராக்டிஸ் இருக்குனால அதுவும் டயர்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இனிமேல் ரெக்கவரி ஆயிரும். ரொம்ப அதிகமான காய்ச்சல் வராது, சீக்கிரம் ரொம்ப கம்மியாக காய்ச்சல் தான், உடனே நல்லாயிரும். இனிமே கைஸ் என்னோடய ஃபேமிலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஃபேமிலி உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல், உங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டே பை டே நான் வீடியோ கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.